எனக்கு ஜூனியர் என்டிஆரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜூனியர் என்டிஆர், அதுக்கப்புறம் அனிருத், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீவர் அப்பா, சந்தோஷ் நாராயண், விஜயோட டைலாக்ஸ்ல நிறைய பிடிக்கும். Bloody sweet. Hi, hello, வணக்கம் my dear boys and girls. Yes, இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் தாங்க பக்கா எல்லா பக்கமும் வைரல் ஆயிட்டாரு. ஸோ எஸ், நம்ம கூட இன்னைக்கு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் நீரவ் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். தேங்க்யூ. சோஷியல் மீடியால இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒன் சாங் தாண்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செகண்டரியா இருந்தாலுமே அந்த ஒரு சாங்ல ஒரு பயங்கர வைரல் ஆயிருச்சு. எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் எப்பவுமே யூஸ்வலாக போடுற மாதிரியே தான் போட்டோம் அது. பட் அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸு அந்த இது ஆக்டிவ்லாம் பிடிச்சி போய் அது வைரல் ஆகி இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னும் வந்துகிட்டே இருக்கு மெசேஜ். நீங்க எப்படி மேம் சின்ன வயசுல இருந்தே தெரியுமா பையனுக்கு மாதிரி டான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது? குழந்தையில இருந்தே அவன் ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருப்பான், பாட்டு பாட்டு ஆடிட்டு இருப்பாங்க. வீட்டுல அவங்க டாடியோட ஆடு, எனக்கு டான்ஸ் ஒன்றும் தெரியாது, அவர் கொஞ்சம் ஆடுவாரு. சோ அவரோட இவன் ஆடி ஆடி அப்படியே அப்ப இங்க இருந்து வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வந்திருக்கு. சோ வந்து பாண்ட் டேலண்ட் தான் சொல்றது இது. அவன் டேலண்ட் கொஞ்சம் அப்படி கரெக்ஷன். நைஸ் நைஸ். நீரவ், ஹாய், வணக்கம். வணக்கம். ஒரே ஃபேன்ஸ் தான் போல உங்களுக்கு, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி இருக்கு இது உங்களுக்கு? எவ்வளவு மொமெண்ட், எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு நிறைய லைக்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு அதான் மோஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் பிடிச்சிருக்கா? சரி, அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஜூனியர் என்டிஆர், அதுக்கப்புறம் அனிருத், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீவர் அப்பா, அப்ப பேரு சந்தோஷ் நாராயண். அது தாண்டி நிறைய பேர் ஜான்வி கபூர் கூட பண்ணிருந்தாங்க. சோ இந்த தாண்டியுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இது வந்து ஓவர் நைட்ல வைரல் ஆகல, அது தாண்டியும் ப்ராக்டிஸ் வந்து இவர் பண்ணிருக்காரு. ஏன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பட் அந்த ரெப்ளிகா டான்ஸ் ஆடுறது போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு ஆடிட்டு இருந்திருக்காரு. சோ அதனாலதான் மக்களுக்கு பிடிச்சு இது பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பாருங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு ஃபேன்ஸ். அண்ட் குறிப்பா இவங்க டான்ஸை தாண்டி அதுல ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க பார்த்துருந்தோம். இவருக்கு வந்து அழகா டான்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு அழகா வந்துட்டு ஒரு கண்ணாடி மாட்டி விடுவாரு. அங்க இருந்து அந்த கண்ணாடி பிடிங்கி போறாரு. அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகா இருந்துச்சுல. எப்படி நம்ம நீரவ் எப்படி ஸ்கூல்ல எப்படி? ஸ்கூல்ல எல்லாம் இவன் வந்து எல்லாருக்கூடயும் பேசுவான், எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான். யாரையும் இதுக்கு ஒதுக்க கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா கூட இருப்பான். அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜித்தின், அவங்க கண்ணாடி போட்ட ஜித்தின், அந்த பையன் பேரு ஜித்தின். ஓகே ஓகே. ஜித்தினுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் இவங்கெல்லாம் டெய்லியும் ஸ்கூல் விட்டு முடிஞ்சு வரும்போது ஜூ செலிப்ரேஷன், ரெண்டு பேரும் ரொனால்டோ ஃபேன்ஸ் இவங்கெல்லாம். ஓகே ஒரே கிளாஸ்ல சுக்ரீன் ஒருத்தர் இருக்காரு, எல்லாமே வந்து ஜூ செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த மூமெண்ட்லாம் ரீக்ரியேட் பண்ணுமான்னு கேட்டா அது முடியாது. ஏன்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நடந்த மூமெண்ட். அது வைரல் ஆனது காரணம் அது ஒரு என்ன சொல்றது, அது பண்ணணும்னு பண்ணல, பிளான் பண்ணியே பண்ணல, இட்ஸ் ஸ்கிரிப்டடே கிடையாது, அது அன்நேச்சுரலா நடந்திருக்கு. அது ஒரு ட்ரூ அஃபெக்ஷன், ட்ரூ லவ் அவங்களுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள அந்த ஒரு ஜெலசி போல. ஆமா, அதேதான். என்னாச்சு சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஜித்துவே ஃப்ரெண்டு சொன்னாரு, அந்த லாக்ஸ் வரைக்கும் வந்துச்சு லைக் சொன்னா. ஆமா, லாக்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு, மில்லியன்ல போயிட்டு லைக் போட்டுருக்கான்னு சொன்னா. சுக்ரீவன் ஒரு பையன் அவனே போஸ்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே லாக்ஸ் இல்ல மில்லியன்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ வியூஸ்லாம். இந்த வீடியோ பார்க்கும்போது மோர் ஓவர் இவர் டான்ஸை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நிறைய ரெகக்னேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும் நீரவ் சொல்லுங்க? எனக்கு ரொம்ப அவ்வளவு பிடிக்கும். கூடவே எனக்கு விளையாடுது நல்லா பிடிக்கும். அதான். ஓகே, உங்க கிளாஸ்ல யாரெல்லாம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ்லாம் சொல்லுங்க? ஜித்தனு, சுக்ரீவ், விஜேந்திரா, மஹதி. ஓகே, உனக்கு கிளாஸ் போட்ட ஒரு பேர் தான் ஜித்தனா? ஓகே, இன்னொருத்தருக்கு நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் புடுங்கி போடுவார்ல, அவர் பேர்? அவரும் சுக்ரீவ். அவர்கிட்ட இருந்து ஏன் புடுங்கினாரு திருப்பியும் ஜித்தன்? அவன் கீழ இருந்து அவன் போட்டிருக்குதான் அவன் எடுத்து வந்தான். அதனால அவங்க கிட்ட இருந்து அவன் பண்ணிக்கிட்டான். திருப்பி அங்க போயிட்டு அங்க அவங்க கிட்டே போயிடுச்சு. அதனால செமையா டான்ஸ் ஆடுறீங்க. நீங்க எப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிறீங்க? உங்களுக்கு யார் சொல்லி தரா? யாரும் சொல்லி தர,
நான் எப்பயிலேருந்து நான் தௌதி நான் பார்த்துருக்கேன். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 பழகிச்சு. நீங்களே டிவி பார்த்து கத்துக்கிறீங்க, கிளாஸ்லாம் போறது இல்லை நீங்க? கிளாஸ் இப்போ 2 months-ஆ தான் போயிருக்கேன். சூப்பர் சூப்பர். எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜூனியர் என்டிஆர், அதுக்கப்புறம் விஜய். ஓகே, ஜூனியர் என்டிஆர் சாரும் விஜய் சாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எதனால இவங்க 2 பேரும் பிடிக்கும்? எனக்கு ஜூனியர் என்டிஆரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் வர டைலாக்ஸ்ல நிறைய பிடிக்கும். டைலாக் ஞாபகம் இருக்கா? அதனால டைலாக் ஞாபகம் இருக்கா? என்ன ஒன்று சொல்லுங்க பாப்போம். பிளட் இஸ் ஸ்வீட். அடா போடு. ஓகே, ரீசெண்டா வந்த படத்துல பிடிக்கும்ங்கறீங்க. பழைய படம்லாம் பார்த்திருக்கீங்களா விஜய் அவர்களோட படம்லாம்? பழைய படம்லாம் பார்த்தது இல்ல. இப்போ நடிக்கிற படங்கள்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? விஜய் அவர்களை பிடிக்கும். நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு அந்த அவங்க கூட பேசுறது, அதுக்கப்புறம் இந்த ஷூ செலிப்ரேஷன் மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அந்த ஃபுட்பால்ல பண்றது நாங்களே கிரியேட் பண்ணி வர செலிப்ரேஷன் பண்ணினே இருப்போம். நீங்களே ஒரு செலிப்ரேஷன் புதுசா கிரியேட் பண்ணுவீங்க. என்ன மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணுவீங்க? நாங்க எப்பவுமே இப்படி ஷூன் பண்ணுவோம், அதுவும் ஒரே ஷூ பண்ணுவாங்க, ஒரு இப்படி பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்குள்ள மாறி மாறி. எதனால ஃபுட்பால் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அவ்வளவு பிளேயர்ஸ் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஃபுட்பால் அடிக்கிறது, ஷூட்டிங்கு, பாசிங்கு, ட்ரிபிளிங்லாம் எனக்கு பிடிக்கும். ஜித்தன் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? உங்களுக்கு கிளாஸ் போட்டு விட்ட ஜித்தன் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவன் எனக்கு நான் எப்பவுமே அவன் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் கூட மட்டும் தான் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். சுக்ரீவன், இவங்க விஜயரா, அவங்க கூட மட்டும் தான் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, எதனால இவங்க தான் உங்க ஃபேவரட் கேங்கா உங்க கிளாஸ்ல? வேற ஆக்சுவலி நாங்க CR7 கேங். ஓ, உங்க கேங் பெருசு. எத்தனாவதா படிக்கிறடே தம்பி? எத்தனாவதா படிக்கிற நீ? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கேங். நான்லாம் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதெல்லாம் கரெக்டா இருக்கும். கேங், அவங்க கேங் பேரு CR7 கேங்கா? சூப்பர். ஓகே, யார் அந்த கேங் பேர்லாம் வச்சது? யாரு? நான் தான் வச்சேன். நீ தான் வச்ச. ஓகே, உங்களுக்கு எல்லாருமே ஃபுட்பால் பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து CR7 வச்சிட்டீங்க. ஓகே, உங்க கேங்ல வந்துட்டு ஒன்லி பாய்ஸ் மட்டும் தானா இல்ல கேர்ள்ஸ் தான் இருக்காங்களா? பாய்ஸ் மட்டும். எதனால பாய்ஸ் மட்டும்? ஏன்னா கேர்ள்ஸ் அவங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்காது. அவங்களுக்கு பிளேயர்ஸா ரொம்ப பிடிக்காது. ஓகே, கிரிக்கெட் நிறைய கிரிக்கெட் அவங்களா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ நீரவோட கேங்ல நான் சேரணும்னா எனக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கணும், அப்படிதானே? கிரிக்கெட் கூட பிடிச்சிருக்கலாம். நான் ரெண்டுமே பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். உங்க கேங்ல எனக்கு சேர்த்துக்கிறியா? உங்க கேங்ல சேரனா யார்கிட்ட நான் கேட்கணும்? எனக்கு குட்டி பசங்க தான். அதான் அந்த குட்டி பசங்கள யார் ஹெட் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்களா, கேங் லீடர்னு? நான் தான். ஓகே, நான் சேரலாமா சார் உங்க கேங்ல? ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கலாமா? வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க. இவர் வந்து இந்த டான்ஸ்ல வைரல் ஆனதை தாண்டி வீட்ல எப்படி இருப்பாரு? வீட்ல அவன் ரொம்ப நாட்டி தான். ஜாலியா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப ரெஸ்ட் எல்லாம் எடுக்கவே மாட்டான். எப்பயும் ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். ஏதாவது டிராயிங் பண்ணுவான், டிவி பார்ப்பான், ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். சைலண்ட் எல்லாம் கிடையாது. சைலண்ட் இல்ல. அப்ப என்ன வரமோ சைலண்டா இருக்க மாதிரி நடிச்சீங்க தம்பிங்க? ரொம்ப ஷையா இருந்தேன். ஐயோடா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அதுதான் அவனோட ஸ்கூல்லயே மேம் எல்லாமே சொல்லுவாங்க, இல்ல பேசாத பிள்ளைங்களை கூட நீரோட பக்கத்துல உட்கார வச்சுட்டா பேச வச்சிருவான் அப்படின்னு சொல்லி. சூப்பர். எல்லாரோடையும் மிங்கிள் ஆவான் நல்லா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இது ஜஸ்ட் ஓவர் நைட் மேஜிக்னு கூட சொல்லலாம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணிருந்தீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்தது, இதா இருந்தது. அதே நேரத்துல கொஞ்சம் கான்சியஸாவும் இருந்தது. எதனால? இது பண்றோம் இல்ல, திடீர்னு இவ்வளவு பெரிய வைரல் ஆகும், இதாகலாம், இது பண்ண அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இவனுக்கு எதுவும் அதை அஃபெக்ட் ஆகக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இவன் இப்ப சைல்டா இருக்கான், இதா இருக்கான், ஸோ அதாவே இருக்கணும். பட் அதே நேரத்துல இவனுக்கு என்னென்ன பிடிக்கும், அதை என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும். ஒரு 5 years ஃபுட்பால் போயிட்டுருக்கான். ஸோ அந்த ஃபுட்பால் ப்ராக்டிஸ் அதை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு டான்ஸ் ஆடுவான்னு தெரியும். ஆனால் டான்ஸ் கிளாஸ் இப்போ ரீசெண்டாக சேர்ந்து அவனுக்கு டிராயிங்கும் வரும். லைட்டாக ட்ரா பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் எடுத்து அவனே ட்ரா பண்ணி யூடியூப் பார்த்து ட்ரா பண்ணி வச்சிட்டான். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது சரி எல்லாமே வருது, எல்லாமே பண்ணுறான். ஸோ அவனுக்கு இன்னும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதே நேரத்தில் அவனோட சைல்டோட இதுவும் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அவனை. அந்த ஒரு கான்ஷியஸ் நிறைய இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ். நம்ம இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு கேட்கணும்னாலும், ஒரு வேற யாருன்னா பாட்டு கேட்கணும்னாலும் நம்ம டிவில தான் வந்ததான் உண்டு. மைக்கேல் ஜாக்சன் பாட்டுல டிவில வந்தது கிடையாது.
நம்ம 2005 அது மாதிரி வரும்போது சிடி அப்போதான் அந்த இதெல்லாம் வரும்போது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி அந்த இதெல்லாம். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ஒரு யூடியூப் இருந்தால் போதும், ஒரு ஸ்டெப்பு கற்றுக்கினாலோ ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எதனா நீங்கள் டெவலப் பண்ணாலும் எல்லாமே ஒரு டிராயிங்லேருந்து இதுலேருந்து ஃபுட்பால் நாலேஜ்லேருந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கு, ஃபோனில் எல்லாமே வந்துடுது. அது நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது. சும்மா பசங்களை மட்டும் பார்க்க விட்டு நம்ம பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தால் அது சரி வர. அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பார்க்கணும். இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இன்ட்ராக்ஷன் ரிலேட்டிவ் எதனா இருக்கும். டிராயிங் இது மாதிரி டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க கூட உட்காந்து ஒரு மேக்ஸிமம் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கிட்ஸு அவங்க வேற லெவலில் போயிடுவாங்க. சூப்பர். நீரவ், ஆமா தானே? அந்த வீடியோ பண்ணீங்களா, டான்ஸ் ஆடுனீங்களா? அன்னைக்கு ஆடும்போது எப்படி இருந்துச்சு மைண்ட் செட்? அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த டான்ஸ். எனக்கு நிறைய லைக்ஸ் நிறைய ஃபேன்ஸ் தான் ஆடினேன். நானும் உங்க ஃபேன் தான். ஓகே, போமா போட்டோ எடுத்துக்கலாமா? சூப்பர். ஓகே. அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எனக்கு ஜித்தின் கண்ணாடி குத்துரும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஜித்தின் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஜித்தின் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க சார்பாகவும் நீங்க சொல்லுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டான்ஸ்ல வந்து 2 டான்ஸ் ஆடி இருந்தீங்க. மாமதுரைக்கு பாட்டு ஆடிட்டு இருந்தீங்க, இந்த என்டிஆர் சாங் அதுக்கும் ஆடி இருந்தீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். 2 நிறைய ஆடி இருந்தாங்களா? அவங்க ஆனது கிட்டத்தட்ட 1 hour. அவங்க ஆனது நிறைய இவங்க ஆறதை பார்த்துட்டு கரஸ்பாண்டன்ஸ் இவங்க டீச்சர்லாம் அந்த குரூப்ல ஆடவானா கீழே ஆடுங்க சொல்லிட்டு எடுத்தாங்க. நாங்க ரொம்ப நேரம் எடுக்க முடியல, நாங்க பெருசா போட போறோம். அங்கேயே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸ்கூல் நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க மேம் எல்லாருமே. அவங்க அதனால அவர் மறைக்கிறாரு, அந்த ப்ரோ மறைக்கிறாரு சொல்லிட்டு அவங்களே கீழே கூட்டு வச்சு ஆட வச்சு இதா இருக்குது. இவங்க கீழே ஸ்டேஜ் ஆகுது. இது இல்லாம மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போடணும். சரி, அது வந்து நிறைய ஒரு மாதிரி கரெக்டா எடுக்காதனால டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால. சூப்பர் தம்பி. ப்ரோ டிட் சூஸ் ஸ்பாட்லைட், ப்ரோ இஸ் தி ஸ்பாட்லைட்ற மாதிரி அங்க ஒரு சினாரியோ ஆயிருக்கு. சூப்பர். நீரவ், அடுத்து உங்க ஃபேன்ஸ்லாம் நிறைய டான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட. தயவு செஞ்சு உங்களோட இன்ஸ்டாகிராமும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு டான்ஸ் அழகா பாடி போட்டுருங்க. ஆடி போட்டுருவீங்களா? கண்டிப்பா. உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டைம்ல? எல்லாருக்கும் தேங்க்யூ தான் சொல்ல போறேன். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தான் சொல்லுவேன். ஓகே, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே தேங்க்யூ. அந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்படிதானே? என்ன என்டிஆர் என்ன போட்டிருந்தாருன்னு பாத்தீங்களா? அப்சல்யூட்லி அடாரபிள். யார் போட்டிருக்கா அத? ஜூனியர் என்டிஆர். அப்புறம் அனிருத் சார் போட்டிருக்காரா? அதுக்கப்புறம் ஹார்ட். இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா ஆச்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டுல வந்துட்டு நம்ம சனாவும் தீயும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஹாப்பியா இருந்துச்சு உங்களுக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு எப்பயுமே லைஃப் லாங் நீங்க கேரி பண்ணணும். அதுதான் எல்லாரோடைய ஒரு சின்சியர் ஒரு நோட்டா இருக்க போகுது உங்களுக்கு, சரிங்களா? நீங்க சொல்லுங்க சார். இப்போ நம்ம பையன் வைரல் ஆயிட்டாரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தருணத்துல எங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைச்சா நீங்க தாராளமா இந்த மொமெண்ட் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி ஒரு கார்னிவல் கண்டக்ட் பண்ணதுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. அது தாண்டி ஃபேன்ஸு, சோஷியல் மீடியா ஃபேன்ஸு, அவங்களுக்கு இதெல்லாம் லைக் பண்ணது, லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஜூனியர் என்டிஆர் சார், அனிருத் சார், தி மேம், ஜான்வி கபூர், அப்புறம் சந்தோஷ் நாராயண் சார். இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி அவங்களும் வந்து ஒரு ஜென்யூனாக இருந்தது. ஸ்டேட்டஸில் வேறு வச்சுருந்தாங்க, அவங்க ஸ்டோரிஸில் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. அது தாண்டி மெயினாக சோஷியல் மீடியா மக்கள், அவங்க ஃபேன்ஸ், அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணது ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் முன்னாடி ஆடினவர் ஏன்னா அது கமெண்ட்ல நிறைய பேர் போட்டு இருந்தாங்க. அது என்ன ஆக்சுவலி ஆச்சு? அவரு பாட்டு இவங்களே சேர் பண்றோம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல, அவரு இது கார்னிவல் இல்லையா, இப்ப ஆடாதவங்களும் அவங்க ஆட வைக்கணும். நாங்க வீடியோ எடுக்கணும் கூட அவருக்கு தெரியாது. அவர் பாட்டு அவர் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த அவருக்கும் நாங்க மெசேஜ் பண்ணி சொன்னோம், ப்ரோ சாரி ப்ரோ. அவரு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப இதா. பேர் என்ன மென்ஷன் பண்ணலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் கார்த்திகேயன். ஓகே. ஆனா ஃபுல்லா எனக்கு கரெக்டா தெரியல. கார்த்திகேயன். ஓகே.
அது பிரச்சனை இல்லை, அது 4 பேர் இது பண்றதா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் அவரும் வந்து கிட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ணணும் தான் அந்த விஷயம் பண்ணியிருந்தாரு. இல்ல 2 hours ஆல்மோஸ்ட் ஆடணும்ன்றது வந்து ஸ்டேஜ் விட்டு குழந்தைங்க கீழே விடாம பாத்துக்கணும். அதுக்கும் ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படுது. அந்த அளவு எனர்ஜி வேணும் நிச்சயமா. இந்த ஏஜ்ல அந்த எல்லாம் பண்றதுலாம் அந்த எனர்ஜி வேணும். அவர் வந்து 1 hour 2 hours ஆடிட்டே பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே மேம், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தேங்க்யூ தான் சொல்லணும். நான் இதை போஸ்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆகும்லாம் தெரியாது, சும்மா இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி தான் போட்டேன். அப்புறம் லைக்ஸ் நிறைய இருந்தது, எல்லாரும் ரொம்ப அவங்க டான்ஸ் அது பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க, நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்க. நீரவ் தம்பி, உங்ககிட்ட பிடிச்சது என்ன சொன்னா, உன் டான்ஸ், உன்னோட விதம் அண்ட் மோரோவர் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், இதுதான் எனக்கும் தாண்டி எல்லாருக்குமே தான் பிடிக்கும். ஸோ இதை வந்து நீ மெயின்டைன் பண்றது அப்பா அம்மாவை இன்னும் ப்ரௌட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே.